இளையராஜா வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் இது. இந்த யூனியன்ல நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இளையராஜா சொன்ன என்னையா சாஃப்டா இருந்த ஒரு மெலடியை ரஃபா கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு இன்னைக்கு நீங்க கேட்கிற பாட்டுலாம் ஏரமான அப்பா வந்து எங்களுக்கு எல்லாம் சோறு போட்டவர். காரணம் என்ன? ஒரே நிமிஷம் பிளேஸ். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்துல முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா வந்து சி.ஆர். சுப்புராமன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், K.V. மகாதேவன், T.R. பாப்பா, தட்சிணாமூர்த்தி சுவாமி இவங்கெல்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட A.P. சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடைச்சிருக்காது, சம்பளம் கிடைக்காது. அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் வாசிச்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது. அந்த டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. தினம் ஒவ்வொரு மியூசிஷியனும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்கார்ந்தவர் தான். இப்போ கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர், A.R. ரஹ்மான் எல்லா மியூசிக் ஒர்க் பண்ணவர். இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா, இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கோம். அத்தனை பின்னணி பாடல்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை A கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. அது அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இதெல்லாம் அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது, இது எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுவோம். இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் இருந்து சுட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவர் அதில் காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்ன என்னையா இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினச்சி பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவரை சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான் 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால் அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி நாங்கள்லாம் முடிவு பண்ணுவோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா. ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதை நான் அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனக்கு இது பிஜேபியில் வேறு இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் தெனாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட், அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாது. மெல்லப்பூன்னு போனது. இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ எல்லாம் கிடையாது. இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃபாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு இன்னைக்கு நீங்கள் கேட்குற பாட்டெல்லாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க.
மியூசிக் எப்படி குழம்பி போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைத்திருக்கிறார். பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதே மாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பார்க்கலாம்னு சொல்லி நின்னாரு. சரி, காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸெல்லாம் போட்டோம். அது சரியாக வாபஸ் ஆயிடுச்சு. சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ற பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம். கல்யாணம் அவர்களே யூனியனில் தலைவராக இருந்தவர். அவர் தலைவர் இதே யூனியனில் இருந்தார். வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் இந்தியாவில் தலை சிறந்த ஷெனாய் பிளேயர். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஷெனாய் வாத்தியம். அதில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இப்போ இந்த வருஷத்துக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்களெல்லாம் இருக்கக்கூடியது அத்தனை பேரையே போகட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார். மனோவன் லைனில் இருக்கார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுவா கண்ணா. எனக்கு ஒரு நல்ல காலம் வரணும். என்னுடைய ஆட்சி சபை முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய சீனியர் மியூசிஷியன்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு 4-5 வருஷமா. அதனால இது ரூல்ஸ் எக்னாஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விலகிட்டா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் மியூசிஷியன்ஸ் தான். ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்ன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால ஒரு 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 டேர்ம் பொறுத்து பார்க்கணும் இல்லையா? அதுதான் பயனுக்காக இருக்கு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரமேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார சொல்றேன். எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறேன். என்ன சொல்றீங்கன்னா நன்றி கண்ணா. கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன். நல்லா பேசிட்டு வரேன். மனோ நான் கல்யாணம் பேசுறேன். இந்த மெம்பர்ஸ் பத்தி வணக்கம். இந்த அவர் புதுசா சேர்த்திருக்காரு. அந்த மெம்பர்ஸை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னதுக்காக சேர்த்திருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே கண்ணா நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு கேட்கலையா? ஓகே தேங்க்யூ. இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை, மியூசிக் தெரியாதவர்களை இப்போ நாங்கன்னா டெஸ்ட் பண்ணி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு தான் இதில் யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம். நானும் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் மியூசிக் தெரியாதவங்கலாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வைத்திருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தான் பார்த்துருக்கேன். எல்லா மியூசிக் ரைட்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா மியூசிக் ரைட்டருமே இந்த எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதில் ஜெயிச்சார்னா கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்கக்கூடிய அதிகாரம் இங்கே இல்லை. ஒருத்தர் மியூசிஷியனாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் பல ரெக்கார்டிங்களை பார்த்ததுக்கு பின்னால் தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம். அந்த மாதிரி பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள். அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இதெல்லாம் இந்த கூட்டத்தில் கூட்டியிருக்கோம். இது தலைவராக வாங்க பிரபாகர் அவர்களே உங்களுக்கு தெரியும். அவர் அண்ணனுடைய வலது கை, இளையராஜா அவர்களது வலது கை. அது போல வலது கைன்னா பார்த்து இப்படின்னாலே வலது கை தானே. இது இடது கை வலது கை அப்படிதான். இப்படி போட்டால ஆமா எல்லாம் இணைந்த கை, நம்மளாம் இணைந்த கை. கரெக்ட். அது மாதிரி இந்த எலெக்ஷன் நடப்பது தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம். அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல. அவர் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு எங்கெங்க அதாவது லேபர் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். நானும் மனோவரும் பேசணும். நாங்கள்லாம் போய் பேசினோம். அவர் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம்.
அவங்களும் நமக்கு சாதகமாக பண்ணி தர சொல்கிறாங்க. இது ராங்குங்க, அப்படி 4 வருஷத்துக்கு மேலே சட்டப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது உண்மைதான் அப்படின்னாங்க. அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல, அது வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் மறுபடியும் எலெக்ஷன் கற்றுக்கு. அது என்ன வெளி வந்த உடனே 4 நாள் 5 நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். 18ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு யார் தயாராக முடியும்? ஒரு லென்த்து டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாமல் படக்குன்னு போட்டேன். கோர்ட்லயும் இருக்குது. இது மறுபடியும் 23ஆம் தேதி ஏதோ 23ஆம் தேதி இந்த கேஸ் மறுபடியும் வருகிறது. ஆனால் என்ன நடக்கல, முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் பார்ப்போம். ஆனால் இதன் மூலமாக எங்கள் மெம்பருக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெம்பர்களே, நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட நான் சொன்ன இளையராஜா போல நான் தான் உட்காந்துருக்கேன். ஆகையால் அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினா அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் இந்த யூனியன் மோசமாகிவிடும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கணும். இப்ப வந்து பாருங்க, கரெக்டா மியூசிக் யூனியன் இல்ல ஒன்றே வந்து இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னது தெரியும். அது உண்மை, இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை. ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும். அவர் தருவதோ தரவில்லையோ. சொல்லுங்க. ஸ்ரீராம் சார் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, கண்டினியூ பண்ணா இளையராஜா அவர்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். அது வந்து நீங்க எல்லாம் மெம்பர்ஸ் சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தினா அவர்கள் வந்தால் இந்த கட்டடத்துக்கு நிதி கொடுப்பத கட்டடத்தை புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது. பண்ணிடுறாங்க கோவிட் டைம்ல ஏகப்பட்ட இது பண்ணாங்க. சட்டப்பூர்வமான அன்னைக்கே ஸ்டெப் எடுத்துக்கலாம்ல. கோவிட் டைம்ல யார் சார் ஒர்க் பண்ணோம்? இல்ல சார், அப்புறம் வந்து ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கணும்? நாங்க எப்படி அப்பமே ஸ்டெப் எடுக்காம நாளைக்கு ஸ்டெப் எடுக்கல சார். அவர் எடுத்துட்டாரு, பணத்தெல்லாம் எடுத்துட்டாரு, நிறைய வேற அக்கௌண்ட்ல வச்சு பண்ணிட்டாருன்றதெல்லாம் நாங்க சொல்றோம். இதெல்லாம் நாங்க வந்ததான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லணும். எந்த அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு, எந்த பணம் யார்கிட்ட எடுத்தாரு, புதுசா மெம்பரா சேர்ந்தவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயம் சொல்லப்படும். அவங்க வந்து வச்சதுனால இப்ப அந்த டைம்ல நாங்க வந்து உங்களுக்கு கூட்டி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தான் மொத்தமா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்துல கேட்டிருக்கோம் சார், அந்த நேரத்துல கேட்டிருக்கோம். ஒன் வீக் முன்னாடி வந்து பிரஸ் மீட் வச்சார் சார். சரிங்களா? இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்களே, அது வந்து கோர்ட் மூலமா ஏதாவது தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷனே தப்பாயிடும்ல சார். 23 சார் கோர்ட் மூலமா தடை பண்றது வந்து எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல. மறுபடியும் எலெக்ஷன் பண்றாங்க. இல்ல நான் பேசுறேன், அப்ப நீங்க பேசுங்க. கோர்ட் மூலமா தடை பண்ண ஒரு இது எலெக்ஷன் வந்து நீங்க மறுபடியும் நடத்துறீங்க. எப்படி நடத்துறீங்க எங்களுக்கு யாருமே தெரியாது. கோர்ட் அரெஸ்ட் பண்ணா இங்க கோர்ட்ல போட்டு வைக்க சொல்லுங்க. கோர்ட்ல இங்க போட்டுருக்காங்க சார். யார பேசுறீங்க? கோர்ட்ல இங்க போட்டுருக்காங்க சொல்லுங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. நாங்க 600 பேர் மெம்பர் இருக்கோம். யாரு லைஃப் மெம்பர், ஃபுல் மெம்பர், அசோசியேட் எல்லாம் நாங்க எல்லாம் ஒண்ணுதான். அசோசியேட் வேற கிடையாது. நாங்க எல்லாம் ஒரே நண்பர்கள், ஒரே கலைஞர்கள். எங்கள வேறுபாடு கிடையாது. நாங்கெல்லாம் நான் கேக்குறேன், ஏன் நீங்க அசோசியேட் பிரிக்கிறீங்க? அவங்கள ஃபுல் மெம்பர் சொல்லுங்க. சார் இப்ப 23ஆம் தேதி வழக்கு நடத்துன்னு சொல்றீங்க. அந்த வழக்கு வர வச்சுக்கிட்டு இப்ப தேர்தல் நடத்துறது அவசியமா? இதைத்தான் நாங்க சொன்னோம் சார். அதையும் மீறி பண்ணிட்டு அவரு என்ன அதே செய்யறோம். இதுதான் விஷயம், நீங்க சொன்னத விஷயம். இரு தரப்புக்கும் பிரச்சனை இருக்கு சார். இப்போ அவங்க வாதம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க, நீங்க அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டுறீங்க. எங்க மேல என்ன குற்றம் சாட்ட முடியும் சார்? கொஞ்சம் பாருங்க, எங்க மேல என்ன குற்றம் சாட்ட முடியும் சொல்லுங்க. நாங்க ஏதாவது தப்பு எடுத்தோமா? அவங்க அடுத்தவங்க படத்தை திருடணுமா? புதுசா வர்றவங்களை சேர்க்கறதுக்கு 25,000 வாங்கிட்டு 10 ரூபா கணக்குல எழுதுறோமா? பாருங்க, எல்லாம் நீங்க படிக்க முடியாதுன்றதுக்காக கையில வச்சிருக்கோம். எல்லாம் வச்சிருக்கோம், கையில வச்சிருக்கோம்.
மாஸ்டர் நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சார். ஆ. நாளைக்கு அது கூட எதனால தெரியுமா? பிரஸ் மீட் இன்னைக்கு வச்சிருக்காங்க. எனக்கு அசோசியேட் உறுப்பினர் இருக்காங்கல்ல, ஆ. அவங்க ஓட்டு உரிமை உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி நீங்க அது சொல்லுங்க. step by step ஆ. எல்லாருமே இருக்கு. அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. சார், ரகுமான் சார் ஒரு குரல் கொடுத்துக்கலாம்ல சார்? ஏன் ரகுமான் சார் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஒரு வாய்ஸ் அவர் கொடுக்க மாட்டார் சார். தப்பா பேசுறாரு. எப்படி சார் கொடுப்பாரு? அவரே தப்பா பேசுறாரு. ஏரமான அப்பா வந்து எங்களுக்கு எல்லாம் சோறு போட்டவர். காரணம் என்ன? ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஏ ரஹ்மான் அப்பெல்லாம் எங்களுக்கு சோறு போட்டவர். ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். அவர் கேட்டார்னா கல்யாண சுந்தரம் வேணும், பிரபாகர் வேணும், கங்கைமரன் வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்லையும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர் அவர். அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம். அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒதுக்கிட்டார். யாரு? ஏ ரஹ்மானோட அப்பாவோட போட்டோ எடுத்து வெளியே போட்டார். சரி வாங்க பக்கத்துல வா. வாய்ஸ் வாமா வாங்க கண்ண எழுது வாய்ஸ் கேட்கணும். பிரஸ் கேட்கணும். ரகுமான் சார் வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா, கொடுத்துருக்கலாமா? இவ்வளவு அதுதான் அவங்க சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரேனா கொடுத்துருக்காங்கல்ல. ரகுமான் சார் கேட்கிறேன். நான் அதுதான் சொல்றேன், ரெமோட் கொடுத்தாலும் சரி என்ன சொல்ல பாதிக்கப்பட்டவங்க தான். பரவாயில்ல ரேரம் கொடுத்தது பதிலா அவங்க சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்கு சிஸ்டர் கொடுத்த காமி. கொடுத்துருக்காங்க ஏறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி தானே, ஒரு ஃபேமிலி தானே. ஏரமான் கொடுத்தானே ரேனா கொடுத்தானே காமி கூட எல்லாம் பேப்பர் சார். அப்படி கிடையாது சார். இதெல்லாம் இப்ப வந்து உங்க வீட்லயே வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. சரி இல்ல சொல்றேன் சார். இப்ப நீங்க சொன்னீங்களா ரெண்டு பேரும் ஒண்ணு கட்சி எதுவும் சம்பந்தம் கிடையாது. இல்ல எப்போதுமே ஆர்கே சேகர் சொல்றீங்க, அதே மாதிரி ரங்கராவ சொல்றீங்க. சரிங்களா? சில பேர் நிறைய பேருக்கு மாற்று கருத்து உண்டு. சரிங்களா? அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க போய் இன்னொரு விஷயத்துல போய் சேரலனா என்ன மாற்று கருத்து சொல்ல முடியும்? சார் இல்ல சார், இப்ப வந்து நீங்க சொல்றீங்க உங்க சைடுல ஒரு நியாயத்தை நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி அவர் சைடுல நியாயத்தை சொல்றாங்க. அவர் சைடுல நியாயமே இல்லையே சார். பிரஸ் மீட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்க மேல செஞ்சு அலிகேஷன் வச்சாரு. எங்களை பத்தி என்ன சொல்றாங்க? இது மாதிரி வந்து ராஜா சார் நான் பில்டிங் எல்லாமே பண்றேன்னு சொன்னாரு. இவங்கள மெம்பர்ஸ் வந்து யாருமே சைன் போட மாட்டாங்க. ஆமா, இவனுக்கு பண்ண மாட்டோம் சார். ஏன்னா வந்து 2 வருஷம் 4 வருஷம் தான் ஒருத்தர் பதவி காலம். 4 வருஷம் தான் சார். 4 வருஷம் தான் ஒருத்தர் பதவி காலம். அந்த பதவி காலத்துக்கு மேல நான் நிக்கிறேன்னு சொன்னா ஆள் கேன்சல். அதுதான் இளையராஜா கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் மெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பாத்துங்க, எல்லாருக்கும் இருக்கு. நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். 4 வருஷத்துக்கு மேல இருக்கிறது தப்பு, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளையராஜா சொல்லிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணல. வேற யார் சார் இளையராஜா மேல யாரு இருக்கா சார்? சரி ஓகே சார், நீங்க சொன்னது ஓகே சார். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, நீங்க ஓட்டு போடுங்களா ஓட்டு போட மாட்டீங்க? ஓட்டு போடுறோம். அதை நாங்க எங்க யூனியன் ரூல் படி நாங்க வந்து பண்ணிக்கிறோம். நாங்க என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான். அவர்தான் எம்பிஎஸ். அவ்வளவுதான். இந்த பில்டிங் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இந்த பில்டிங் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். இதெல்லாம் சரி பண்றது தாங்க. இது இத்தனை வருஷமா சார் நீங்க சரி பண்றீங்க சார். எப்ப இதுக்கு போய் இளையராஜா நீ மனுஷனாயா, நீ கூட சம்பாதிச்சு கட்டி குடியான்னு சொல்லுவீங்களா? இப்ப அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தி கட்டணும்னு சொல்லி இளையராஜா வந்து பணம் கொடுத்து கட்டுறதுக்கு ஒத்துட்டு எல்லாம் சார் எல்லாரும் சேர்ந்த கட்டி கட்டுறது தான் சொல்லிருக்கோம் சார். அது தெரியாம சார். ஏரமால இருந்து இருந்து எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கட்டடத்தை கட்டுறதா இருந்தது. இப்போ அது முறிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு எதிராக இருக்குன்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்கு நாங்க அவருடைய பேர்ல அந்த கல்வெட்டுல கூட அவர் பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க கண்டிப்பா இருக்கோம். இல்ல மாசம் 6 வருஷமா இருந்தார். இவரே சொல்லல, இவரே போய் எல்லாம் பாக்குறீங்க. கேட்கல கொஞ்சம் பொறுப்பா
இந்த யூனியன் இத்தனை வருஷம் இருக்குது, ஆனா அதுல இருக்க அசோசியேட் மெம்பர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு அடிப்படை உரிமையில இருந்து இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்கள் இல்ல, நாங்க வந்தா அதை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி ஜீனா அவர் சொல்லியிருந்தார். இத்தனை வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட ஏன் இல்ல, அதை ஏன் நீங்க யாரும் இவ்வளவு நாள கேட்காம இருக்கீங்க? எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சார் வரும். லைஃப் மெம்பர் இருக்கும், ஒரு அடிப்படை உரிமை இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். எங்களுக்குள்ள என்ன ரூல் சார், எங்களுக்கு என்ன ரூல் வச்சிருக்கோம்னா, ஒரு மியூசிஷியன் இப்போ வந்து சாதாரணமா வந்தவர் தான் இவர். இன்னைக்கு வந்து கிங்கா நிக்கிறாரு இந்தியாவில் பெஸ்டா, ஷனாய் பிளேயர்ல நம்பர் 1. அந்த மாதிரி பத்மஸ்ரீ அப்படிப்பட்டவர் இப்படி வளரும் போதுதான் எங்களுக்கு தெரியும். வளர்ந்தோம்னா ஆஹா அவருக்கு இந்த இடத்துல உட்கார வைக்கணும் போஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துல தான் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வாசிக்கிறாங்கன்னா 10 ரெக்கார்டிங் வாச்சானா 20 ரெக்கார்டிங் வாச்சானாங்கிற ஸ்டெப் பார்த்து தான் நாங்கள் அவரை மேலே கொண்டு வருது. நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு டைம் வேணும். பல இடங்களில் வாசிக்கணும், பல இடங்களில் அனுபவப்படணும். அப்படிப்பட்டவரை நாங்க மேல கொண்டு வரோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நாங்க உடனே செய்ய முடியும். இப்போ இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்க அதை சட்டப்படி நடக்காத கூட ஏத்துக்கிட்டு நாங்க வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் எதிர்த்து நிக்கிறதுக்கு நாங்க நிற்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டிட்டம். நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அத்தனை பெரியவர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான்லேருந்து, இளையராஜாலேருந்து, தேவாலேருந்து, எத்தனை வித்யாசாகர்லேருந்து, ஆரிஃப் ஜெயராஜ் உட்பட அத்தனை இசையமைப்பாளர்களும் இங்கே தான் இருக்காங்க. அத்தனை அசோசியேட் மெம்பர்லையும் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு வெற்றிக்கு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை தானே சார், நம்பிக்கை தான். மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் கொடுத்தோம். நாங்க உள்ள வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வெளியே நாங்க கூப்பிட்டோம். இப்ப பூட்டி வச்சிருக்காங்க, நாங்க திறக்க முடியாது. மேல தனி அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிருக்காங்க, தனி அக்கௌண்ட் யூனியன் அக்கௌண்ட்ல இல்ல. நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து நீங்க சொன்னீங்க பெரிய ஆர்டிஸ்ட் சார், பெரிய மியூசிஷியன் வராங்க சொன்னீங்களே, அவங்க எல்லாம் வந்து உங்க சைடுல ஓட்டு போடுவாங்களா சார்? நிச்சயமா, கண்டிப்பா. சில பேர் ஊர்ல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஊர்ல இருக்காங்க, நாங்க சொல்லிக்கோ, நாங்க பாஸ் பண்ணிக்கோ மெசேஜ். சம்டைம்ஸ் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும்போது 1 minute நான் சொல்றேன். வந்து இருக்கக்கூடிய அனைத்து மீடியா மெம்பர்ஸுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஐ எம் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சிஎம்யூ, முன்னாள் தலைவர். நான் என்னுடைய பீரியடில் வந்து எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது, நடக்க விட்டதில். நான் 50வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி 3 பேரையும் வச்சு நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு 68 lakhs சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன். நான் ஐ ஆம் தி ஒன்லி பிரசிடென்ட் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் இதுவரையும் இருந்து பண்ணாங்க, பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது. பட் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னத்துக்கு காரணம்? முதல்ல அவர் ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த பேரை கூடி இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. விலகிட்டு புதுசாக வரவங்களுக்கு சபேஷ் முரளியோ இல்லை வேற யாரோ, வேற எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அதில் யாரும் அது பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் ஏன் சார் இவ்வளோ இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம், இதை போல் எல்லாரும் கூட போகிறோம், இதை போல் மீடியா மெம்பர்ஸை கூப்பிட்டு இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்டில் இதை போல் ஒரு அசிங்கமான இது வந்து நடந்தது கிடையாது, கிடைஞ்சதே கிடையாது. நாங்கள் அதாவது எது இருந்தாலும் வித் இந்த காம்பவுண்ட், இந்த 4 சுவருக்குள்ள தான் எங்களுக்கு நடந்தது. அது போல் எங்களை வளர்த்து எம்பிஎஸ், கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹிமாய் கோஸ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்னைக்கு ஒருவித வளர்ச்சியும் இல்லாமல் இப்படி அடைஞ்சு கிடக்குது. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிஎம்யூ போர்டை கொஞ்சம் தயவுசெய்து என்லார்ஜ் பண்ணி போடுங்க, எப்படி இருக்குன்னு. அதை கூட எழுதி தர முடியல. இப்படி வந்து பண்ணுறவங்க நாளை பின்னாடிக்கு என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசாக சேர்த்துருக்கிற அந்த அசோசியேட் மெம்பருங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு. நாங்கள் அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க. அசோசியேட் மெம்பரை நான் என்னுடைய பீரியடில் ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஃபுல்லாக மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்து உருப்படியாக நல்ல மியூசிஷியன்ஸ், அவங்களாம் நான் சேர்த்ததுலாம் எல்லாம் நல்ல மியூசிஷியன் வந்தவங்க. இப்போ வந்தவங்க அடிப்படை ஒரு இதுவுமே தெரியாதவங்களாம் வந்து மியூசிஷியனாக சேர்த்துட்டா யார் ஒத்துவாங்க? இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, கம்போசர்ஸுக்கு ஆஸ் ஏ சோலிஸ்ட் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்களும் இவங்களும் நானும் ஒன்றா சொல்லுங்கள். எந்த ஒரு ஆஃபீஸில் எடுத்தால் கூட இப்போ அடிப்படை இல்லைன்னு தான் வருவாங்க எல்லாமே. அது பார்த்து அவன் ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான். எல்டிசி, யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளாஸ், தென் பிரசிடென்ட், அது போல தான் போவோம்.
அதை போல தான் நாங்கள் டிஸ்டில் பண்ணி எல்லாரையும் இது பண்றோம். நாங்க அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து நாங்க விடவே மாட்டோம். நேத்து கூட 2 பைட்ஸ் கொடுத்தேன் நான். நீங்க வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்னைக்கு கூட கங்கை மாதிரி சொன்னார், வந்தவங்க நம்ம விடவே கூடாது. நமக்கு மியூசியன்ஸ் தேவை, நம்மளை போல தான் பிற்கால தான் ஸ்டெப் பை. நாங்கள் வந்து 150 ரெக்கார்டிங் வாசிச்சுட்டு ஆடிஷன் வந்து நான் ஜிகே வெங்கடேஷ் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எம்எஸ்வி சார் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு எல்லாருக்கிட்டையும் வாசித்தேன். போயிட்டு இது வரைக்கும் 130 மியூசிக் டேரக்டர்கிட்ட வாசிச்சிருக்கேன் நான். ஆல்சோ ஐ ஆம் தி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர், எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசிச்சிருக்கேன். பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நல்லபடியாக வந்து ஓட்டு போடுங்க. வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்த யூனியனை ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆதங்கமும், இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சார் இதை வந்து யூனியனை. வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப படுமட்டமாக போயிட்டு இருக்கு. வந்து அது ஏன் தான் அது போல் ஒரு தான் தோன்றித்தனமாக பண்ணுறது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது. எந்த தலைவர் நான் இருந்து பெரிய பந்தே இல்லை சார், எல்லாமே பணிவன்படு தான். ஒன்று சொல்கிறேன் சார், நாங்கள்லாம் மெம்பர்ஸ் தான். ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாமே இதில் இருக்கவங்க எல்லாமே A கிரேட் பிளேயர்ஸ், A கிரேட் B கிரேட், அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ். எல்லாத்தையும் எல்லா மியூசிக் டேரக்டரும் வாசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் வெறுத்து எங்களுக்கு நாங்கள் இனிமேல் யூனியன் வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இது எங்களுடைய இடம், நாங்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம். ஆகையில் நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைன்னு சொல்லலாம். கண்டிப்பா அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியும், அடுத்தவங்க கொள்வாரு. இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம். இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம். இந்த யூனியனை அப்படி கெட்டு போறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்க பெரியவர்கள் எங்கள் இசை கடவுள்கள் வளர்த்த இடம், இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சிருக்காங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னும் இப்போ ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துறாங்க. 2 வருஷம் 4 வருஷம் இருந்தாரு போறாதா சார், 4 வருஷம் இருந்தா போறாதா, மறுபடியும் 4 வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது, தொடர்ந்து உட்கார்றது. இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார், நான் இப்போ எதிர்த்து தான் சொல்றேன். நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, அவர் நிற்க கூடாது, வேற ஆளுங்க மற்றும் புது ஆளுங்க வந்து நாங்க வந்து அதுக்கு எது போய் தெரிவிக்கவே மாட்டோம். தினா நிற்க கூடாது. அந்த இது 3 பேர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடென்ட், அவங்க 3 பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் பண்ணீங்க 1 வீக் கூட தள்ளி வைங்க. நீங்க நாங்க ஒண்ணுமே கேஸும் போட மாட்டோம், இதே போல மீடியாவும் போட மாட்டோம், எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம். பட் அவர் அது செய்வாரான்ட்டு நீங்க பாருங்க, செய்ய மாட்டாரு. ஏன்னா பதவி ஆசை இருக்குது. சாரி, பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விடாது. அது ஏன்னா அந்த பணம் சுரண்டுன்னு இல்லையா, அது மைண்ட்ல செட்டப் ஆயிடுது. எப்படி இது பண்ணலான்ட்டு சார் உங்களுக்கு நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கேன் சார். எல்லாம் வந்து முடிஞ்ச எல்லாம் வெளியிடலான் இருக்கேன் நான் எல்லாத்தையும். அது என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து இந்த வெளியா இருக்கே நான் விடுறேன். சொல்லும் போது இப்ப நிறைய சொல்லி 4 வருஷம் இருந்தார், நிறைய விஷயங்கள் செய்யல, அவங்களோட உரிமைகளுக்கு இல்ல, நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க வந்து சப்போஸ் வரீங்க அப்படின்னா தெரிவிச்சா உங்க சைடுல என்ன நாங்க சங்கத்துக்கு தீர்க்க வேண்டிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ அதை எது முக்கியமா தீர்க்கறத முன்வைக்கிறீங்க? இப்ப இந்த மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்களை கொண்டு மேல கொண்டு வர்றதுக்கு நான் வழிகள் உடனடியா பண்ணுவோம். கட்டடத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணி இதை இந்த இதுக்குடைய ஆபீஸை இடம் மாத்திட்டு இதை எடுத்துட்டு என்ன டிசைன்ல கட்டணுமோ அதுக்கான பிளான்கள்லாம் உடனடியா நடக்கும். இது திரும்ப சேர்ந்து வந்து அடிக்கல் நாட்டுவாங்க. சார் நீங்க கேட்டீங்கல்ல என்ன பண்ண போறீங்கன்னு, அவரு வந்து கோரிக்கை வச்சிருந்தா, கோரிக்கை வச்சாலும் பரவாயில்ல, அவர் எப்படி சொல்லி இந்த அசோசியேட் மெம்பர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிக்காரோ அந்த அசோசியேட் மெம்பர் நாங்கள் விடவே மாட்டோம் சார். நாங்கள் வில் டிஸ்டில் தட். அதாவது பார்த்து ஒரு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லை, தகுதி இருக்கு இல்லையா. இவன் வந்து குளத்துக்காரன் வந்து இந்த நல்லா பூசுறானா, இல்ல வந்து இந்த இவன் கார்பெண்டர் நல்லா செதுக்குறானா, அதெல்லாம் வந்து ஆடிஷன் வச்சு அவங்கள டெஃபினட்டா அவங்கள நாங்க அரவணைச்சுக்கும் தான் சொன்னேன். நான் வெளியிட மாட்டோம் அவங்கள. அதை நினைச்சிட்டு அவங்க வந்து எங்களுக்கு டெஃபினட்டா வாக்கு அளிக்கணும்ட்டு நான் அவங்ககிட்ட உங்க இது சார்பா நான் கேட்டுக்கிறேன். அவர் மெயினா சொன்னது வந்து அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு யாருக்கு ஓட்டு உரிமை இல்லன்னாரு. இப்ப ஓட்டு உரிமை இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் சார். அவங்க எல்லாம் நாளைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேக்குறேன். அவர் மெயினா சொன்னது ஓட்டு உரிமை இல்ல அப்படினாரு. அவர் சொன்னபடி அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓட்டு போடத்தான் வைப்பார். அதான் அவர் அவருடைய கொள்கையில வச்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அவர் கொடுத்துட்டாரு, அவங்க வரதான் போறாங்க. நாங்க ஒன்னும் அவங்கள போய் நீ போடாதான்னு சொல்ல மாட்டோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தான்.
மனசாட்சி நியாயமானவர்களுக்கு ஓட்டு நான் பண்ணுவோம். ஜெயிக்கிறதுக்கு வந்து திருட்டு கள்ள ஓட்டுல காலில் விழ மாட்டோம், யார் கால்லயும் விழ மாட்டோம் போயிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு. எங்களுடைய உண்மைகளே சொல்றோம், நியாயமா இருக்கோம்னு சொல்றோம், நியாயமா நடக்க போறோம்னு சொல்றோம், இந்த கட்டடத்தை கட்டுவோம்னு சொல்றோம். வர்றவர்கள் எல்லாம் மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு ஆடிஷன் வச்சு எந்த லெவல்ல ஏ லெவல்ல வாசிக்கிறானா, பி லெவல்ல வாசிக்கிறானா, சி லெவல்ல வாசிக்கிறானா, அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மெம்பர்ஷிப்பை உயர்த்துவோம். அதுதான் விஷயம். ஏன்னா வந்து ஆரம்பமா வாசிக்கிறவனை கொண்டு பெரிய மெம்பரா நான் சேர்க்க முடியாது. இப்பதான் கிட்டார் ஒருத்தர் கத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள கூப்பிட்டு இப்படி பாட்டா மெம்பரை சேர்க்க முடியாது. அவனுக்கு எந்த லெவல்ல கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் மேல கொண்டு வரும். அதான் விஷயமே தவிர மியூசிஷியன் சார் நான் ஒரு பாட்டு கேட்க முடியுமா பாடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்திதி இல்லை, ஒரு தாளம் இல்லை. ஓட்டு வாங்கி அவங்க நல்லா ஏமாத்திடுவாங்க. எல்லா யூனியன்லயுமே நலிந்த கலைஞர்கள் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான எதுவும் ஸ்கீம்ஸ் எதுவும் இருக்கா சார்? முதல்ல நாங்க காப்பாற்றப்பட வேண்டியது எங்க சினிமா மியூசிஷியன் யூனியன். எங்களுக்கு சோறு போட்ட இசை கலைஞர்கள், எங்களுக்கு சோறு போட்ட இசை கலைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் தான். இப்ப நீங்க சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு நாங்க அவங்க மெம்பரா சேர்க்கல, நிறைய பாட்டு பாடி ஃபேமஸ் ஆயிருக்கணும். இப்ப கஷ்டம் நிறைய பாட்டு குவாலிட்டி குறிப்பிட்டிருக்கு. இப்போ நிலாவேவா செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிஷன் வந்து நிலாவேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் நான் சேர்த்து கொடுப்பேன். உங்களுக்கு புரியல, டிரைவிங் கத்துக்கிறவங்க கூப்பிட்டு உடனே டிரைவர் ஆக முடியாது. அவங்க கொஞ்சம் ஹெல்ப்போடு பாட்டு கத்துக்கணும். நன்றி நன்றி. நல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. நன்றி. ஒருவேளை தீனா மறுபடியும் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்னா இதே எதிர்ப்பு தான். இதே எதிர்ப்பு தான். கடைசி வரைக்கும் பில்டிங் கட்டாத மாதிரி பார்த்து பில்டிங் கட்டாத மாதிரி இல்ல கட்ட முடியாது சார். அவனுக்கு போய் நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணோம்? வந்தா மட்டும்தான் நடக்கும். நிச்சயமா. அதாவது இல்ல நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், நல்லவர்கள் 4 பேர் சேர்ந்தா அது நல்வழியில் தான் வந்து போய் முடியும். ஆமா. கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சேர்றாங்க அது கெட்ட வழியில் தான் போவோம் தவிர இது எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். நானே போய் ஏஆர் ரஹ்மான் வீட்டுல பேசி இந்த பில்டிங்கை கட்டி விடணும்னு சொல்லிட்டு, இதே வந்து எஸ்ஏ ராஜ்குமார் இருந்தார் அப்போ வந்து ட்ரஸ்ட் சேர்மன், 2 பேரும் சொல்லிட்டு நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் ரஹ்மான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கீயை மட்டும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட் எப்போ அறிவிக்கிறது? அன்னைக்கே சார், நாளைக்கு நைட்டே சார். வெற்றி பெற்றால் நீதிமன்றத்தில் கேஸ் அப்படின்றீங்க வழக்கு வருது. 23 இது வந்து 23 அதான் அவங்க என்ன முடிவு பண்றாங்க சார், அதை அவங்கள்ட்ட விட்டுருவோம் சார். இப்படி நடந்திருக்கு, இவ்வளவு எதிர்ப்பு கடையில இந்த மாதிரி தவறுகளுக்கு இடையில இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாங்க அவங்கள்ட்ட கேட்கறோம். தீர்ப்பு யாருக்கு சாதகமா அது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். திருப்பி பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எல்லா விதத்துலயும் எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன், உங்ககிட்ட வந்து சொல்றேன், நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அனாவசியமான இது போல ஒரு இதுக்கு செலவு பண்ணியிருந்தா எப்படி நடக்கும்? பணம் 10 பேசும். இல்ல சார், அப்படி சொல்ல வந்து இல்ல, நான் சொல்ல நீதிமன்றம் சொல்ல. இப்ப நீ கேட்டீங்கல்ல எலெக்ஷன் நாளைக்கு நடந்ததுன்னா நீதிமன்றம் பண்ணோம், இவர் கவர்னர் சொன்னாரு, அதை பார்த்துக்குவோம், அவங்க பார்த்துக்குவாங்க. அதுல நாங்க வந்து இன்டர்வியூ எடுத்து என்ன நாங்க இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப். அது நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டது சார். இது கூட்டது நியாயமா நடந்ததா, நான் நியாயமா நடக்கலையாங்கிற சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவு தான் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். அவருக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் அவருக்கு டைமண்ட் பாபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு நான் ரொம்ப நன்றி எல்லாம் கூட்டு இருந்தது. ஒரு வித்தின் த ஷார்ட் பீரியட் நீங்களாம் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் சினி மிஷன்ஸ் யூனியன் மூலமா எல்லாருக்கும் எவ்வளவு சீக்கிரமா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்க உதவி பண்ணுவாரு. நல்லபடியா நடக்கணும். வேற மற்றபடி நாங்க கெட்ட எண்ணமோ இந்த அவரு நிக்கிறாரு இவரு அவரு ஒரே இப்ப கூட நான் சொல்றேன், அவர் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்த மீட்டிங்கை தேர்தலை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் நடத்துங்க, தலைவரா வந்து நில்லுங்க. அந்த 3 பேர் நிக்க கூடாது, எல்லாம் சேர்ந்துருவோம், எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். அவர் மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க. இது போல ஒரு ப்ராப்ளமே வராது, எதுவுமே வராது.
இதை போல ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லுங்க அவரை. நாளைக்கு பாருங்க எல்லாம் ஒண்ணா வந்து உட்காந்து ஒரே இலையில சாப்பிடுவோம். உட்காந்து இலையை போட்டு ஸ்வீட்டு நானே வந்து எவ்வளோ பேருக்கு வேணாலும் நான் ஸ்வீட் சர்வீஸ் பண்றேன். நான் வந்து என்னுடைய பணத்துல எல்லாம் இது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் வேற இப்போ நீங்க மாறி மாறி மீட்டிங் போட்டிகளை மட்டும் நாங்க முன்வைக்கணுமா மக்கள் முன்னாடி? இல்ல மோசடி என்ன மோசடி நடக்கிறது சொல்றேன் சார். ஆதாரம் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார். எல்லாம் பீரோல இருக்கு சார். எல்லாம் பீரோல வச்சிருக்கு சார். நாங்க போய் பீரோ உடைச்சு நாங்க கொண்டு வந்து காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்க கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார். பிரஸுக்கு அனுப்புறோம் சார். அவர் சிலதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பேர்ல கூட அமௌண்ட் எடுத்துருக்காங்க. ஆனா அது சைன் எந்த கிடையாது. பவதாரணி கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம். அவ போயிட்டு அதான் இந்த 5000 ரூபாய்க்கு வருத்தப்பட்டு உட்கார்றான். அவங்க கொடுத்துருக்காங்க. ஆதார் கேட்டீங்களா? இது வந்து அவங்க கொடுத்தது. நாங்க உள்ள போனதான் பண்ண முடியும். ஜெயக்குமார் 2000 ரூபாய் வாங்கினதா அங்க பேப்பர்ல இருக்கு. கைது போட்டுருக்காங்க. இவர் 2000 ரூபாய் கஷ்டப்பட்டா இருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜோட அப்பா வாங்கினதா சொல்லிருக்காங்க. அவரே ஒரு கேட்டு நான் கொடுத்தா சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டு கையெழுத்து எப்படி கிடைக்கும்னா எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களோட சைன் இருக்கு. அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டுத்தனமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்கிறாங்க. பெங்களூர்ல சார், பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் இது வெள்ளூருக்கு போயிருந்தேன் நான். அப்போ வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்றேன். நான் நேற்று ஃபோன் பண்ணோம். என்னுடைய பேட் டைம் இல்லை, இந்த என்ன சொல்லுதே தெரியல. இஸ் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஆஃப் த பைல்ஸ் ஆப்ரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ அனுப்பிச்சாரு. அவரு கோர்ட்ல கூட நான் நிறைய வந்து சொல்றேன் சார்னு சொன்னார். இவ்வளவு சொன்னார். அண்ணா என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாருன்னா அந்த ஆளு வந்து ஒவ்வொரு தடவையும் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய், அதுவும் யூனியன் மூலியமா கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பியும் ஏதாவது இது பண்ண மீட் பண்ணா கேரளால இருக்கிற பேனி கிருஷ்ணன் ஒரு மியூசிக் டைரக்டர் பேர்ல சைன் பண்ணிட்டு அவருக்கு வரவே இல்ல. பணமா கட்டதில்ல. இல்ல அது போல ஓகே சார். அவர் மெசேஜ் அனுப்பிச்சாரு. இந்த மெசேஜ் அனுப்பிச்சது சித்ரா மேடமோட ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் அதே சார். சித்ரா மேடமோட ஹஸ்பண்ட் அனுப்பிச்சாரு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது உண்டோ அதெல்லாம் ப்ளீஸ் எங்களுக்காக ஆமா எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. என்னோட ஃபுல் மெம்பர் கார்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு கார்டே கொடுக்கல அவங்க 4 வருஷமா. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க காசும் வாங்கிட்டாங்க. பர்சனலாவும் ஃபோன் பண்ணிட்டு என்ன வர வச்சு காசும் கொடுத்துட்டேன். ஆனா ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்கல. நான் வைஸ் பிரசிடென்ட்டோட பையன். எனக்கே இந்த மாதிரி நிலைமைன்னா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இது ப்ராப்ளமா இருக்கும்? எத்தனை பேர் ப்ராப்ளமா இருக்கும்? ஸோ எல்லாமே மூடி மறிச்சல் தான், எது வெளிப்படையா இல்லை. என்னமோ நாங்க வந்து தர்மத்துக்காக இவங்க காலடியில் எதுவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு நம்பிதான் நம்ம யூனியன்ல நம்ம மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ இது அராஜகமான எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு தவிர எதுவுமே ஒரு நேர் வழியே இல்லை. எல்லாம் குறுக்கு வழியில தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெரியவங்க இவ்வளவு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயசுல வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம்னா எண்ணி கூட பார்க்க முடியல. ஸோ எல்லாம் நீங்க தான் இதெல்லாம் மீடியால கொண்டு போயிட்டு என்னன்னு சொல்லி தெரிய வரும். நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.